ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க மா காசம் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஃபேமிலி காமெடி ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 19 வயசு தான் ஆகுது. அவருக்கு பயங்கரமான ஒரு ஜீனியஸ் மேக்ஸில். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு பார்ட்னர் தெரியணும்னு பார்க்குறாரு. அதை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேக்ஸில் ஒரு ஈக்குவேஷனை போடுறாரு. அது மூலியமா ஒருத்தரை செலக்ட் பண்ண பார்க்குறாரு. அதுக்காக பயங்கரமான முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு. கடைசியில் ஒருத்தரை சூஸும் பண்றாரு. ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அதாவது அவங்க அம்மாவும் அந்த பர்சனும். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவர் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்ச மேட்ச் ஓகேவா அவங்க அம்மாக்கு, இல்ல வேற எதுவும் பிரச்சனை வந்ததா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்துகிற கான்செப்டை சொல்லலாம். நம்ம லவ்ன்றத ஒரு ஃபீலிங்ன்றோம், எமோஷன்ன்றோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றோம். பார்த்ததும் பிடிச்சது, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுறோம். இருந்தாலுமே இவங்க அதை ஒரு மேக்ஸ், அது ஒரு கால்குலேஷன், அது மூலியமா ஒரு பார்ட்னரை நம்ம செலக்ட் பண்ணலாம், அது அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பண்ற போர்ஷன்லாம் ஓரளவு நீட்டாவே இருந்தது. அதே மாதிரி அது மூலியமா வர பிரச்சனைகளையும் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பா லைஃப்ன்றது கால்குலேஷன் கிடையாது, லவ்ன்றது கால்குலேஷன் கிடையாது அப்படின்ட்டு படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் ஓரளவு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி அதுக்கு மூலியமா வச்சிருக்க கான்ஃபிளிக்டும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பண்ற கால்குலேஷன்ஸ் தான். அது ஓரளவு நமக்கு புரியுற மாதிரி காமிக்க செஞ்சிருக்காங்க. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். குறிப்பா அந்த பையன் பண்ற கால்குலேஷன் அது எப்போ அந்த பர்சனை கூட்டின்னு வராங்களோ அது வரைக்கும் ஓகேவா இருக்கு. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிக்குது, டெம்ப்ளேட்டா போக ஆரம்பிக்குது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.